அன்பான மீனராசி அன்பர்களே, ஆமாங்க, இப்போ கரெக்டாக ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பப்பா அப்படின்னு தான் இருக்க போகுது. ஆனால் கவலையே படாதீங்க. ஜென்ம சனியில் நெகட்டிவான விஷயத்தெல்லாம் போக்கி பாசிட்டிவான வழியை காமிப்பார். பட் ஸ்டில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் அதீத பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயத்தோட ஒரு சாதம் வச்சா கூட அந்த சாதம் குழஞ்சி போயிடும் இல்லையா? அப்போ பயம்ன்ற ஒரு விஷயத்தை தூர போட்டு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி உங்கள் இளைய சகோதர சகோதரிகளோட பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகாமல் தலையிடாமல் இருக்கிறது மேலும் சிறப்பை கொடுக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படின்றதுல அலர்ட் அலர்ட் அலர்ட். நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்களோ அதை உங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா சின்னதாக ஒரு கிண்டல் பண்ணுறது கூட இப்போ பெரும் எதிரியை சம்பாதிக்கக்கூடிய அளவில் வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட உங்களை கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. மேபி 30 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி, ஆனால் நீங்கள் பண்ண தப்பு தாங்க அப்படின்னு சொல்லி ரிவர்ஸாக உங்களுக்கு நிறைய மைனஸஸ் ஏற்படும். புதுமண தம்பதிகள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி முடிவெடுக்கிறது அப்படின்றத தவிர்த்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலையாட்கள் நீங்கள் யாரை நம்பி ப்ரொசீட் பண்ணுறீங்களோ, ஏன் நீங்கள் போய் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கரெக்டாக கைடன்ஸ் கிடைக்காத ஒரு நிலையில் இப்போ இருக்கும். தவறுதலாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வயிற்று வலின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா, டாக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணவங்க நல்ல டாக்டர் தான், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ஆனால் நீங்கள் போகும்போது அன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு வாமிட்டிங்காக வந்திருப்பாங்க. அப்போ டாக்டர் டக்குன்னு உங்களுக்கும் அதே தான் நினச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டாக்டரை நீங்கள் நல்லா கிளியராக அலர்ட் பண்ணணும். அவங்க கண்கள் பார்த்து ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே நீங்கள் புரிய வச்சு, அதே மாதிரி வயிற்று வலின்றது சும்மா சொல்லாமல் வயிறு வலிக்குது டாக்டர் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனோட சொல்லும்போது கரெக்டான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜீவனஸ்தானத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது டபுள் ட்ரிபிள் காஷனாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் லேபரர்ஸ்க்கும் உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அதை டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி சேஃப் ஜோன் அப்படின்றத நீங்கள் இருந்துடணும். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலை காரணமாகவே அது மாறும். ஸோ அதுலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேலையை தயவு செஞ்சு புது வேலை கிடைக்காம விட்டுடாதீங்க. அப்போ ஜீவனத்துக்கே நிறைய கஷ்டப்பட வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் காஷனாக இருந்தால் ஒரு பயமும் தேவையில்லை. உங்களுடைய திசா புத்தி அந்தரங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சு போயிடும்.